தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? பேன் நீட் என்பதற்கு பதிலாக ஃபேர் நீட் அப்படின்னு வச்சுட்டா எல்லாம் சரியா போயிடுமான்னு ஏராளமான கேள்விகள் வந்து போராட்டத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற பார்வையாளர்களுக்கும் மக்களுக்கும் இருக்கு. ஃபேர் நீட் அப்படின்னு சொல்றவங்க முதலாளிகளுடைய கொள்ளைகளுக்கு பின்னாடி போறவங்க. அவ்வளவு துன்பப்படுத்தி எங்களை தேர்வு கூடத்துக்கு வரவழைச்ச பிறகு தேர்வை நடத்துறவன் செய்யற தப்புக்கு நாங்க தண்டனை அனுபவிக்கிறோம். அப்போ சட்டம் ஒழுங்கை கெடுத்துவது திரு தர்மேந்திர பிரதான், சட்டம் ஒழுங்கை கெடுப்பது திரு நரேந்திர மோடி. அதே வேலையை திரு விஜய் ஏன் செய்யறாருன்றதுதான். இது அடுத்தடுத்த மாணவர்களுக்கு அடுத்தடுத்த ஆண்டுகள் நடந்து கொண்டே இருக்கும். அப்ப நடந்ததுன்னா நீங்க 1 கோடி ரூபாய் கொடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை மட்டும் முன்வைக்கிறதன் மூலமாக இந்த முறைகேடுகளை தடுத்துட முடியுமா? நீட் நடக்குதுன்னா அன்னைக்கெல்லாம் அவங்க பிரிவென்டிவ் அரெஸ்ட். காரணம் என்னன்னா, இவங்க நீட் எழுதுற மாணவர்களுக்காக ஆள்மாறாட்டத்தில் ஈடுபட்டு விடுவார்கள். அப்போ ஆள்மாறாட்டத்தில் ஈடுபடக்கூடிய மனநிலையில் இருக்கிறவன் தான் நீட் மூலமா MBBS படிக்கிறான். அவன் தான் டாக்டர் ஆக போறான்னா அவனை நம்பி எப்படி ஒரு உயிரை ஒப்படைப்பீங்க? திரு நரேந்திர மோடி அவர்கள் உண்மைக்கு புறம்பாக பேசுகிறார், இல்ல வெளிப்படையா சொல்லணும்னா பொய் பேசுகிறார் அப்படின்றதுக்கு இந்த விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் மசோதாவை தவிர வேறு எதுவும் சிறந்த உதாரணம் எனக்கு தெரியல. இந்த மசோதா நிறைவேறினால், சட்டமாகிவிட்டால், கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாநில அரசு நடத்தும் கல்லூரிகள் எல்லாம் மூடப்படும். சொல்றது யாரு? ஏற்கனவே ஒரு முதலமைச்சராக இருந்தவர் சொல்றாருன்னா, அப்போ எந்த அளவுக்கு ஒரு பெரும் ஆபத்தை நோக்கி இந்தியா போயிட்டு இருக்கு. நாடு முழுக்க இந்த நீட்டுக்கு எதிராக, இந்த NTAவுக்கு எதிரான வலுவான போராட்டங்கள் நடந்திருக்கு. டெல்லி தலைநகரில் தொடங்கி சென்னையிலிருந்து எல்லா மாநிலங்களும் கிட்டத்தட்ட இந்த போராட்டம் ரொம்ப வீரியமாக நடந்துகிட்ருக்கு. இந்த அரசியலை இன்னும் ரொம்ப காத்திரமாக, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மைக்ரோ பாலிட்டிக்ஸை ரொம்ப டெப்த்தாக பேசுறதுக்காக தான் இந்த டயலாக்கு. இந்த டயலாக்ல நம்மோடு இணைந்திருக்கிற மரியாதைக்குரிய பிரின்ஸ் கஜேந்திர பாபு, வணக்கம். வணக்கம். பொதுப்பள்ளிக்கான மாநில மேடையினுடைய அமைப்பாளர் மட்டுமல்ல, கல்வி உரிமைக்காக கல்வி தளத்தில் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடிய ஒரு கள செயல்பாட்டாளராகவும் நீண்ட காலமாக இருக்காரு. தமிழகம் அறிந்த இந்திய அளவில் பல்வேறு புதிய முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறதா இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நாம் கேட்கலாம். முதல்ல இந்த நீட், இந்த போராட்டங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னும் சில முயற்சிகள்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி, மாணவர்கள் போராட்டத்தை காவல்துறை இப்படி அணுகுவது என்பது சரிதானா? ஏன்னா பெல்லட் குண்டுகள் வரைக்கும் பயன்படுத்துகிறாங்க, இராணுவம் துப்பாக்கியை குறிப்பாக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. சென்னையில் பேட்ஜே இல்லாமல் மாணவர்களை ரொம்ப இழுத்து அடித்து ரொம்ப தரக்குறைவாக, கண்ணிய குறைவாக நடந்திருக்காங்க. இப்படி அரசு இயந்திரம் மாணவர்கள் போராட்டத்தை இப்படி அணுகுவது என்பது ஆரோக்கியமானதானா? திரு நரேந்திர மோடி எந்த அளவு பலவீனமானவர் என்பதற்கு இதைவிட சான்று வேற எதுவுமே கிடையாது. ஒரு மக்கள் தலைவராக இல்லாதவர்கள், மக்களிடம் செல்வாக்கு இல்லாதவர்கள், முதலாளிகளுக்காக ஆட்சி நடத்துபவர்கள் மக்களிடமிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு வன்முறையை பயன்படுத்துவார்கள். இது சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிற காவல்துறை செய்கின்ற வேலை அல்ல. காவல்துறை வேலை சட்டம் ஒழுங்கு கெடுத்துடாம பார்த்துக்கிறது. இங்க காவல்துறை தான் சட்டம் ஒழுங்கை கெடுக்கிறது. ஏனென்றால் மாணவர்கள் கேட்பது எங்களுடைய கல்வி, பள்ளிக்கல்வி, அந்த பள்ளிக்கல்வியை செல்லா காசாக்குகிறது நீட்டு. எங்களை துன்பப்படுத்துறாங்க, துன்பப்படுத்தி துயரப்படுத்தி ஆளுக்கு வரவழைச்சிடுறாங்க. அவ்வளவு துன்பப்படுத்தி எங்களை தேர்வு கூடத்துக்கு வரவழைச்ச பிறகு தேர்வை நடத்துறவன் செய்யற தப்புக்கு நாங்க தண்டனை அனுபவிக்கிறோம். தேர்வு நடத்தின நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தப்பு பண்ணியிருக்கு. தப்பு பண்ணவனுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டேன்றாங்க. தப்பு பண்ணதை மேற்பார்வை பார்த்த கல்வித்துறை அமைச்சர், அவரை மேற்பார்வை பார்த்த பிரதமர் யாருமே வாய் திறக்க மாட்டேன்றாங்க. இப்ப நாங்க தண்டனைக்குரியவர்கள், எங்களை ஏன் தண்டிச்சிங்க, பதில் சொல்லுங்க என்ற கேள்வி கேட்டா அவர்களுக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து கேள்வி கேளுங்க என்று சொல்வதற்கோ, பிரதமரை பார்க்கணுமா நான் கூப்பிட்டு போறேன்னு போய் பிரதமர்கிட்டயோ அல்லது கல்வி அமைச்சர்கிட்டயோ உங்களை சந்திக்கணும்னு சொன்னாங்க, உங்ககிட்ட பேசினா அவங்க பாட்டை போய் படிக்க போறாங்க, நீங்க சந்திக்க மாட்டேன்றீங்க. அப்போ சட்டம் ஒழுங்கை கெடுத்துவது திரு தர்மேந்திர பிரதான், சட்டம் ஒழுங்கை கெடுப்பது திரு நரேந்திர மோடி. அதே வேலையை திரு விஜய் ஏன் செய்யறாருன்றதுதான். ஜனநாயகனாக வெள்ளித்திரையில வாளை சுழற்றக்கூடிய ஒரு கதாநாயகன் நிஜ வாழ்க்கையில போலீஸ தடியெடுத்து அடிக்க செய்வதும், டெல்லியில எப்படி செய்யறாங்களோ அதே போல காவல்துறையினர் பேட்ஜே இல்லாம மாணவர்களை அடிக்கிறதும். அவ காவல்துறையினர் பேட்ஜே இல்லாம மாணவர்களை அடிச்சா
அவங்க வன்முறையாளர்களா, அவர்கள் வந்து ரவுடிகளா, அவர் உண்மையிலேயே காவல்துறை யாருக்கு என்ன தெரியும்? எப்படி நிரூபிப்பீங்க? ஆக காவல்துறை உடையில ஒருத்தன் வந்திருக்கான்னா மற்ற காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? எப்படி பேட்ச் எதுக்கு கொடுக்குறீங்க? பேட்ச் கொடுக்குறீங்க, நம்பர் கொடுக்குறீங்க, இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறீங்க? அடையாளத்துக்காக தானே. அப்ப பேட்ச் இல்லாம வர்றாங்கன்னா அப்ப சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுகிறார்கள். ஒரு ஜனநாயக வெளிங்க மாணவர்களுக்கு கல்வியல் சுதந்திரம் இருக்கு. அது பல்கலைக்கழக வளாகமோ, கல்லூரி வளாகமோ, பள்ளி வளாகமோ, அல்லது வளாகத்தை விட்டு வெளியிலேயோ அவர்கள் தங்கள் கருத்தை சொல்றாங்க. இந்திய அரசியல் சட்டத்தின் கூறு 19 ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்கு. அந்த எக்ஸ்பிரஷனை எழுத்தின் மூலமா சொல்லலாம், போராட்டத்தின் மூலமா, ஊர்வலத்தின் மூலமா சொல்லலாம். எனவே அதை ஒழுங்குபடுத்துற வேலை தான் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிற காவல்துறையுடைய வேலையை தவிர அந்த மாணவர்களை தாக்குவது அல்ல. இது ஜனநாயக விரோத செயல்பாடு. இது வந்து முழுக்க முழுக்க வணிக ரீதியான நோக்கத்தை காப்பாற்றுவதற்காக அவங்க நடத்துறதுனால மாணவர்களுடைய குரல் வழியை அவங்க நெசுக்கிறாங்க. அதாவது மாணவர்கள் வந்து ஒன்றிய அரசையோ மாநில அரசையோ பார்த்து ஒரு கோரிக்கையை பர்டிகுலர் ஒரு டிமாண்டை முன் வச்சு போராட்டத்தை தொடங்குறாங்க. காவல்துறை அனுமதிக்கலாம், அனுமதி மறுக்கலாம். அரசு அவங்களோட பேசலாம், அல்லது பேசாமல் இருக்கலாம். அரசின் மீதே அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. அரசாங்கம் இப்படி நீட்டை வந்து இவ்வளவு மாணவர்கள் உயிரிழப்பு, தற்கொலை, இவ்வளவு கசிவு, முறைகேடு, லஞ்சம், லாவண்யம் இவ்வளவு நடக்குது. இந்த அரசின் மீது ஒரு போதாமையோடு தான் களத்துக்கு வர்றாங்க. களத்துக்கு வர்றபோது காவல்துறையும் அது பார்ட் ஆஃப் கவர்மெண்ட் மெஷினரி அவங்களும் அணுகிற போது எதிர்கால சந்ததியினருக்கு, மாணவர்களுக்கு இந்த ஜனநாயகத்தின் மீதே ஒரு நம்பிக்கையின்மை வருமா, வராதா? நிச்சயமாக அவர்கள் செய்கிற சூழ்ச்சியை என்னன்னு கேட்டால், வாக்களிக்கிற மக்கள் மீது வாக்குச்சீட்டின் மீது நம்பிக்கை இழக்க செய்யணும். அதனால தான் ஒரு மசோதா நிறைவேறினா அதுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்காம இருக்கிறதும், ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காம. அப்போ நீ என்னதான் வாக்களித்து நீ தேர்ந்தெடுத்தாலும், நீ தேர்ந்தெடுத்த அரசு ஒரு மசோதாவை நிறைவேற்றிட்டா நான் அதுக்கு சட்டம் அங்கீகாரம் கொடுத்துருவேனா அப்படின்னு. அப்போது நான் என் வாக்குச்சீட்டுக்கு மரியாதை இல்லையா அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்குவது. அப்போது தேர்தல் மீது இருக்கிற நம்பிக்கை தான் 75 ஆண்டுகளாக ஜனநாயகத்தை இந்தியாவை வெற்றிகரமாக வச்சிட்டு இருக்கு. நீங்கள் இந்தியாவை சுற்றி இருக்கிற பல நாடுகளில் ஜனநாயகம் தோற்று போய் இராணுவ ஆட்சியெல்லாம் பார்க்கும்போது இந்தியாவில் அது நடக்கலையே. அதற்கு காரணம் இந்தியாவில் மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை ஜனநாயகத்தின் மீது. அந்த நம்பிக்கையை மக்களை இழக்க செய்வதை போல இப்போ மாணவர்களுக்கு ஜனநாயகம் அப்படின்னு சொல்றதுல இன்னும் சொல்ல போனால் மாணவர்களுக்கு ஒரு படி மேலே போய் அகாடமிக் ஃப்ரீடம்னு இருக்கு. ஏனென்றால் உழைக்கின்ற மக்கள் பெரிய அளவிற்கு தத்துவம் என்ன, கொள்கை என்ன அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. பல்கலைக்கழகம் வரைக்கும் படிக்க வந்துட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் அரசமைப்பு சட்டத்தை மீறுறாங்க, எதெல்லாம் நாட்டுக்கு நல்லது, எதெல்லாம் மக்களுக்கு நல்லது, விவசாயிக்கு எது நல்லது, இதெல்லாம் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கு தான் இருக்கு. எனவே அப்படி இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு அரசின் கொள்கை தவறு என்று சொல்வதுதான் அந்த மாணவருடைய கடமை. அது மாணவர்கள் கடமை கரெக்டாக பண்ணுறாங்க. ஆனால் நான் அதை கேட்க மாட்டேன். அதை தான் அண்ணல் அம்பேத்கர் வந்து ரொம்ப தெளிவாக எச்சரிக்கை பண்ணுறாரு. டெமோக்ரஸி இஸ் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். ஆனால் ஒரு காலத்தில் நம்மள ஒருத்தன் என்ன சொல்ல ஆரம்பிப்பான்னா, ஆஃபையும் பையும் விட்டுருவான், ஃபார் த பீப்புள்னு சொல்ல ஆரம்பிப்பான். மக்களால் மக்களின் மக்களுக்காக என்கின்ற மக்களாட்சியில் மக்களால் மக்களின் என்பதை விட்டுவிட்டு மக்களுக்கு எது நல்லதுன்னு நான் சொல்றதா மக்களுக்கு அப்படி சொன்னா அது ஜனநாயகத்தின் பேராபத்துன்றார். ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிப்பது அதை வந்து அனுமதிக்காதீங்க. அப்படி யாராவது சொல்ல துணிறாங்கன்னா ஒரு நொடி கூட அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை, எச்சரிக்கையை இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய விவாதத்தை தொகுத்து பேசும்போது அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த அரசமைப்பு சட்டத்தை காப்பதற்கு நீங்கள் விழிப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அம்பேத்கர் சொன்ன அந்த விழிப்பு தான் இந்த மாணவர்களை தெருவுக்கு அழைத்தது. இந்த நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் முன்வைக்கிற பிரதான கோரிக்கையாக என்ன இருக்குன்னா, ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைக்கிறாங்க. என்ன கேள்வி எழுதுனா, ஒருவேளை அவர் பதவி விலகிட்டா எல்லாம் சரியாயிடுமாங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. நேற்றைக்கு போராட்டத்தை நடத்திவிட்டு ராகுல் காந்தி என்ன இன்னைக்கு ஊடகத்தில் சொல்லியிருக்காருன்னா, 152 முறை இந்த நீட்டினுடைய வினாத்தாள் வந்து ரகசியமாக வெளியே போயிருக்கு. ஏற்கனவே கோட்டா ராஜஸ்தானில் அல்லது பல இடங்களில் வந்து பல கோடிகள் முறைகேடு என்பது நடந்திருக்கு. இதில் தேர்ச்சி பெற முடியாத மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க. இவ்வளவு காம்ப்ளெக்ஸ்டாக இருக்கக்கூடிய, இவ்வளவு சிக்கலாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் இப்போ என்ன முன்வைக்கிறாங்கன்னு சொன்னால், பேன் நீட் அப்படி அல்ல, ஃபேர் நீட் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இப்போ ஆஃப் லைட்டாக வந்து இணைச்சிருக்கிறாங்க. இந்த கோரிக்கைகள் ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்காங்களா? நடக்கக்கூடிய இந்த சிஜேபியோ அல்லது மாணவர்களோ நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் முன்வைக்கப்படக்கூடிய கோரிக்கைகள் இந்திய நாடு முழுவதும் ஒரே விதமான கோரிக்கையில், ஒருவேளை தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணிட்டா எல்லாம் சரியாக போயிடுமா,
பேன் நீட் என்பதற்கு பதிலாக ஃபேர் நீட் அப்படின்னு வச்சுட்டா எல்லாம் சரியாக போயிடுமான்னு ஏராளமான கேள்விகள் வந்து இந்த போராட்டத்தை கவனித்து கொண்டிருக்கிற பார்வையாளர்களுக்கும் மக்களுக்கும் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்நிய நாட்டு கைக்கூலிகளும் முதலாளிகளோட கைக்கூலிகளும் வைக்கக்கூடிய கோரிக்கை தான் ஃபேர் நீட். அந்நிய நாட்டில் இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு அந்நிய நாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு இந்திய மாணவர்களை சுரண்டுவதற்கு அனுமதி கொடுப்பதில் தயக்கம் காட்டாதவர் திரு நரேந்திர மோடி. அந்நிய நாடு சொல்வதை மட்டுமே கேட்டுக்கொண்டு திரு நரேந்திர மோடி செயல்படுவதனால்தான் யாராவது போராடினாங்கன்னா இது யாரோ தூண்டுறாங்கன்ற குற்றச்சாட்டை வைக்கிறது. ஏன்னா அவர் அப்படி செயல்படுறாரு. அவரை யார் இயக்குறாங்கன்னு கேட்டா அந்நிய நாட்டு பல்கலைக்கழகம் இயக்குது. இல்லைன்னா ஏன் அந்நிய நாட்டு பல்கலைக்கழகத்தை இந்தியாவுக்குள்ள இந்தியமயமாக்குறேன் அப்படின்னு சொல்லி என் மூளையை அவன்ல செலவு பண்ணுவான். என் இயற்கை வளங்கள் அவனுக்கு பயன்படுற மாதிரி இங்க இருந்து எடுத்துட்டு போறதுக்கு தயாரான ஒரு மாணவன் எல்லாம் அவன் உருவாக்குவான். அவன் வந்து இங்க பல்கலைக்கழகம் திறந்தா அப்ப அந்நிய நாட்டு பல்கலைக்கழகம் இந்தியனுக்கு எப்படி பயன்பட போகுது? அப்ப இந்திய நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் அந்நிய நாட்டுக்கு போட்டி போடுற அளவுக்கு தகுதியற்ற பல்கலைக்கழகங்கள் என்று திரு நரேந்திர மோடி ஒப்புக்கொள்கிறாரா? அவர் வேணா ஒப்புக்கொள்ளலாம், அதான் உண்மை கிடையாது. இந்திய நாட்டு பல்கலைக்கழகத்திலிருந்து வந்த அந்த இஸ்ரோ விஞ்ஞானிகள் இருக்காங்களே, அவங்க தானே வந்து நாசா உள்ளிட்ட எல்லோரையுமே சேலஞ்ச் பண்ற அளவுக்கு அவர்கள் செய்யாததெல்லாம் சாதனை பண்ணியிருக்காங்க. எனவே ஹார்வர்டை விட சிறந்த பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் என்கின்ற வகையில நம்மிடம் பல்கலைக்கழகங்கள் இருக்கும் பொழுது நீங்க அந்நிய நாட்டு பல்கலைக்கழகத்தை விட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இந்த ஃபேர் நீட் அப்படின்னு சொல்றவங்க முதலாளிகளுக்கு, முதலாளிகளுடைய கொள்ளைகளுக்கு பின்னாடி போறவங்க, அதை ஊக்கப்படுத்துறவங்கன்றதை புரிஞ்சுக்கணும். நீங்க இந்திய மாணவர் சங்கம் கன்சிஸ்டன்டா இந்த ஸ்ட்ரகிள்ல பேன் நீட்னு வச்சிருக்காங்க, ஸ்கிராப் நீட்னு வச்சிருக்காங்க. அங்கங்க பதாகை பிடிச்சிருக்காங்களே, தெரியவே இல்லையா யாருக்கும் கண்ணுலயே? நீ பேன் நீட்னா நீட்டை தடை செய்யன்னு அர்த்தம், ஸ்கிராப் நீட்னா நீட்டை ஒழிக்கணும்னு அர்த்தம், அழிச்சிருன்னு அர்த்தம். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலிருந்து டெல்லி பல்கலைக்கழகத்திலிருந்து சென்னை பல்கலைக்கழகம் எல்லா இடத்துலையும் பேன் நீட்னு தான் வச்சிருக்காங்க. 2017 இருந்து நீங்க போயிட்டு இணையதளத்தில் தேடுங்களேன், நீங்க பேன் நீட்னு போட்டால மாணவர்கள் பேன் நீட் தான் வச்சிருப்பாங்க. பேன் நீட் இன்னைக்கு நேத்து இல்ல, 10 ஆண்டு கால முழக்கம், 10 ஆண்டு கால முழக்கம். இன்றைக்கு தமிழகத்தில் தொடங்கியது, இந்தியா முழுக்க உங்களுக்கு மகாராஷ்டிரால, உத்தரப்பிரதேசில, மேற்கு வங்கத்துல என்று பல இடங்கள்லயும் அகிலேஷ் யாதவ் இல்லைங்க பேசுறாரு. உங்களுக்கு உத்தரப்பிரதேசில இருந்து அகிலேஷ் யாதவ் பேசுறாருல்ல, உங்களுக்கு மேற்கு வங்கத்திலிருந்து அந்த குரல் வருது இல்லை, எல்லா இடத்துல இருந்து அந்த குரல் வருது இல்லை. காரணம் என்னன்னா, தொடக்கத்துல 2017-18 எல்லாம் வந்து நிறைய பேருக்கு நீட்டு எதுக்காக கொண்டு வர்றாங்கன்னு தமிழ்நாட்டில் நாம தெளிவோடு சொன்ன மாதிரி சில மாநிலங்கள்ல புரியாம இருந்தது. இப்போ இந்த 10 ஆண்டு கால அனுபவம் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு ப்ராஜெக்டை, ஒரு திட்டத்தை, ஒரு கொள்கையை, ஒரு சட்டத்தை பரிசீலிப்பதற்கு போதுமான அளவு. 10 ஆண்டுன்றது பெரிய காலம். இந்த 10 ஆண்டு அனுபவம் ஒன்றை நிரூபித்திருக்குல்ல, எதையெல்லாம் நாம் வந்து நடக்கும், இந்த சூழ்ச்சி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னோமோ அதெல்லாம் இன்னைக்கு நடந்து போச்சு இல்லை. பிரதானமாக நீட் 2 நோக்கத்துக்காக சொன்னாங்க. ஒன்று, நீட் என்பது தரத்தை தீர்மானிக்கும். அதாவது யார் அதிகமான மதிப்பெண் பெறாங்களோ அவங்க தான் போக முடியுமே தவிர அதுக்கு அடுத்து இருக்கிறவங்க உள்ள போக முடியாது. இது ஒன்று சொன்னாங்க. 2வது, வணிக மையத்தை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. நீட்டை நடைமுறைப்படுத்தும் போது நம்ம என்ன நல்லா புரிஞ்சுக்கணும்னா, திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே பேராசிரியர் ரஞ்சித் ராய் சௌத்ரி தலைமையில ஒரு குழு அமைத்தார், வல்லுநர் குழு. அந்த வல்லுநர் குழு நீட்டை பரிந்துரைக்கல, எலிஜிபிலிட்டின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தல. அவங்க தெரிவித்த கவலை, அரசு கல்லூரி, ஒன்றிய அரசோ மாநில அரசோ அரசு கல்லூரியில் முறைகேடு நடக்கிறத அவங்க சொல்லவே இல்லை. தனியார் கல்லூரிகள் முறைகேடுல இருக்கு. அப்ப தனியார் கல்லூரி முறைகேட்டை சரி செய்வதற்கு ஒரு பொது நுழைவுத் தேர்வு, அப்படித்தான் அவங்க சொன்னாங்க. இந்த அறிக்கையை கொண்டு போய் நாடாளுமன்ற நிலைக்குழு கொடுத்தாங்க. பாஜகவை சார்ந்த உறுப்பினர்கள் தான் பாதி பேர் அதில் இருந்தாங்க. அந்த குழு என்ன சொல்லிச்சுன்னா, எலிஜிபிலிட்டி சொல்லலை, நீட்டு சொல்லலை. அவங்க கூட காமன் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான் எந்த மாநிலங்கள் விரும்பலையோ அந்த மாநிலங்களை விலக்கி வைத்து. அவங்க கூட என்ன சொன்னாங்கன்னா, 50 லட்சம் ரூபாய் கட்டணும், இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த 92வது நிலைக்குழு அறிக்கை 2016 மார்ச் 8 நாடாளுமன்றத்தில் 2 அவையிலும் தாக்கல் செய்யப்பட்டது. 50 லட்சம் ரூபாய் எப்படி கட்டி படிப்பாங்க? எனவே இதை தடுக்கணும் அப்படி நினைச்சு பாருங்க. 50 லட்சம் ரூபாவை பெரிய விஷயமாக எப்போ பார்த்திருக்காங்க? 2016 பார்த்திருக்காங்க. இந்த 2 ஆவணத்தை தான் உச்சநீதிமன்றத்தில் கொடுத்தாங்க. எனவே உச்சநீதிமன்றம் தானாக நீட்டுன்னு சொல்லவே இல்லை. இந்த ஆவணத்தை கொடுத்த உடனே சரி நீங்க முயற்சி எடுக்கிறேன்னு சொல்றீங்களே, நீங்க எடுங்க. அப்ப நல்ல முயற்சி எடுப்பாங்க நம்பி இதை தடுக்க போறாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா இது தடுக்காது, இது வேற ஒரு சூழ்ச்சின்னு சொன்னோம். அது புரிஞ்சுக்கல. நித்தி ஆயோக் ரொம்ப தெளிவாக என்ன பரிந்துரைத்ததுன்னா,
பல்கலைக்கழகங்கள், அதாவது மருத்துவ கல்லூரிகள் வேண்டும், மருத்துவர்கள் வேண்டும். அரசாங்கத்தால் மருத்துவ கல்லூரியை திறக்க முடியாது, அதனால் தனியார் தான் திறப்பாங்க. தனியார் திறக்கும் பொழுது கட்டணத்தை கட்டுப்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்க நித்தி ஆயோக். பிளானிங் கமிஷன் இருந்தால் அது சொல்லியிருக்காது, ஆனால் நித்தி ஆயோக்கும் அது சொன்னாங்க. இப்போ கட்டுப்படுத்தாத அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்டில் 50% கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீட்டுக்கு முன்னாடி அரசு கல்லூரிகள் இடங்களில் வந்து வரிசைப்படி நடந்துடும், முறைகேடு எதுவும் கிடையாது. நீட்டுக்கு பின்னாடியும் அரசு கல்லூரியில் முறைப்படி நடந்துடும், பிரச்சனை எதுவும் கிடையாது. பிரச்சனை எங்கன்னா, நீட்டுக்கு முன்னாடியும் தனியார் கல்லூரி தான், நீட்டுக்கு பின்னாடியும் தனியார் கல்லூரி தான். ஆனால் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டா மூத்த வழக்கறிஞர் திரு எம்ஜிஆர் பிரசாத் கிட்ட போய் கேட்கணும். காரணம் என்னன்னு கேட்டால், நீட்டுக்கு முன்னாடி அதிகமான கட்டணத்தை வசூல் செய்தார்கள்னு ஒரு புகார் வருது. அவர் தான் அந்த வழக்கை நடத்துகிறார். அந்த வழக்கை ஒரு மாணவிக்காக அவங்க அப்பா போட்ட வழக்கை அவங்க அப்பாவை மிரட்டி அந்த வழக்கை வாபஸ் வாங்க வைக்கிறாங்க. அவர் வாபஸ் வாங்குறான்னு தெரிஞ்ச உடனே இந்திய மாணவர் சங்கத்தை வரவழைத்து இந்திய மாணவர் சங்கத்தின் பேரில் அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தி அந்த கல்லூரியிலிருந்து முறைகேடாக வசூல் பண்ண பணத்தை திருப்பி கொடுத்தார். தமிழ்நாட்டில் நடந்தது. ஆக நீட்டுக்கு முன்னாடி அதிக கட்டணம் வசூல் செய்வது சட்டப்படி குற்றம். முறைகேடாக 400 மார்க் எடுத்தவன் இருக்கிறான் அப்படின்னா 200 மார்க் இருக்கிறவனை சேர்த்தா அது முறைகேடு, அது சட்டப்படி குற்றம். இதெல்லாம் எப்போ? நீட்டுக்கு முன்னாடி. நீட் என்ன செய்ததுன்னு சொன்னா, சட்டப்படி இதை செய்ய அனுமதிச்சிருச்சு. கட்டணம் எவ்வளவு வேணாலும் வசூல் பண்ணிக்கோ. இப்போ இன்றைக்கு வந்து தனியார் நிர்வாக ஒதுக்கீடு இடங்கள் இருக்கு இல்லைங்களா, நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் இருக்குல்ல, அங்கெல்லாம் 18 லட்சத்திலிருந்து 25 லட்சம், சர்வசாதாரணமா 20-22 லட்சம் தான் ஒரு ஆண்டுக்கு. அப்படின்னா 1 கோடியிலிருந்து 1.5 கோடி செலவு பண்றவங்க தான். அதான் நீங்கள் சொல்கிற நீண்ட பட்டியலை பார்க்குற போது ஒன்று என்னென்னா, இந்த ரஞ்சன் ராய் சௌத்ரியினுடைய ரெக்கமெண்டேஷனோ அல்லது நாடாளுமன்ற நிலைக்குழு உறுப்பினர்கள் பாஜகவை சார்ந்தவர்களோ சொல்லாத ஒன்று இந்த அரசாங்கம் செய்திருக்கு. ஸோ பேன் நீட்டுங்கிறது தான் முழுமையான கோரிக்கை. இதில் இது பேன் நீட்டு பேசும்போதே இன்னொன்று இதோட சேர்த்து என்ன பேச வேண்டியிருக்குன்னா, இதை நடத்துறது என்டிஏ, ஆமாம், நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி என்கிற ஒரு தனியார் என்டிடி தான் நடத்துகிறாங்க. இதை வந்து ஃபேர் நீட்டுன்னு சொன்னால் தனியாருக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு, இப்போ வந்து நீங்கள் ஆம்னி பஸ்லையும் சரி, தனியார் விமானங்களையும் சரி, தனியார் என்பது எதையுமே சேவை கண்ணோட்டத்தோடு நடத்தக்கூடியதல்ல, லாபத்திற்காக வரக்கூடியவர்கள். ஒரு நீட்டை தனியார் என்டிட்டிகிட்ட கொடுத்துட்டு ஃபேர் நீட்டுன்னு வச்சா அது வந்து ஒரு அன்ரியலிஸ்டிக், நடைமுறை சாத்தியம் இல்லாது. இப்போ நீட்டை பற்றி பேசும்போது என்டிஏ முறைகேடையும் இதோட இணைச்சி பேசினாதான் நீங்கள் சொல்கிற அந்த பேன் நீட்டுங்கிறத சொல்ல முடியும். என்டிஏவோட ரோல் என்ன இதில்? என்டிஏக்கு முன்னாடி சிபிஎஸ்சி நடத்துகிறாங்க முதல் 2 ஆண்டு. சிபிஎஸ்சிக்கு பிறகு தான் வந்து என்டிஏ கிட்ட கொடுத்தாங்க. சிபிஎஸ்சி நடத்தும் பொழுதும் குளறுபடி இருந்தது. சிபிஎஸ்சி கிட்ட இருந்து என்டிஏ எடுத்தாங்க. என்டிஏ எடுத்த உடனே என்டிஏல முதல் ஆண்டு ஒரு குளறுபடி நடக்குதுன்னா அந்த குளறுபடி சரியாகவே இல்லை, அடுத்த ஆண்டு நடந்துக்கிட்டே இருக்கு, கூடுதலாயிட்டு இருக்கு குளறுபடி. இப்படி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார் ஒரு தப்பு நடந்தது கண்டுபிடிச்சோம் சார், அதை சரி பண்ணோம் சார், இன்னொரு தப்பு நடக்குது சார் சொல்லுவீங்க, இது எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனால் இங்கே நடந்த தவறு மீண்டும் மீண்டும் நடக்குது, ஒவ்வொன்றும் கூடுதலாக நடந்துக்கிட்டே இருக்கு. இவ்வளவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியால் ஆள்மாறாட்டத்தை இன்னைக்கு தேதி வரைக்கும் தடுக்க முடியல. 1ஆவது ஆண்டிலிருந்து 5ஆவது ஆண்டு வரைக்கும் எம்பிபிஎஸ் நீட் மூலமாக வந்த மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்கல்ல, நீட் நடக்குதுன்னா அன்னைக்கெல்லாம் அவங்க ப்ரிவென்டிவ் அரெஸ்ட், அவங்க அத்தனை பேர் எங்கே வரவழைச்சிடுறாங்கன்னா கல்லூரிக்கு வரவழைச்சிடுறாங்க. நீட் நடக்கிற அன்னைக்கு இவங்க எங்கே உட்காந்து, காரணம் என்னன்னா இவங்க நீட் எழுதுகிற மாணவர்களுக்காக ஆள்மாறாட்டத்தில் ஈடுபட்டு விடுவார்கள். அப்போ ஆள்மாறாட்டத்தில் ஈடுபடக்கூடிய மனநிலையில் இருக்கிறவன் தான் நீட் மூலமா எம்பிபிஎஸ் படிக்கிறான். அவன் தான் டாக்டர் ஆக போறான்னா அவனை நம்பி எப்படி ஒரு உயிரை ஒப்படைப்பீங்க? நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆக இந்த இடத்துல நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மிகப்பெரிய கெடுபிடி. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே மாணவர்கள் வந்துடுறோம், தேர்வு தொடங்குறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு. அந்த 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடின்னு சொல்றாங்கல்ல, அப்போ ஒரு நொடி தாமதமா வந்தா கூட கேட் திறக்காது. இவ்வளோ கெடுபிடி. இப்போ உள்ள வந்துட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்துட்டாங்க. அதற்கு பிறகு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கேள்வித்தாளை கொடுக்காதது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட தப்பு. அவங்க தாமதமாக கொடுத்தாங்க. இப்போ தாமதமாக கொடுத்தாங்கன்னு இந்தியா முழுக்க குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. சில மாணவர்கள், விவரம் தெரிந்த மாணவர்கள் தான் புகார் எழுதுறாங்க. புகார் எழுதின மாணவர்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா காம்பன்சேட்டரி மார்க் கொடுத்துருக்காங்க. புகார் கிரேஸ் மார்க் எழுப்பிய மாணவர்களுக்கு மட்டும்.
அது குறித்து தெரியாத மாணவர்கள் இழந்தவங்க அவங்களுக்கு புகார் கொடுக்கணும் தெரியாதுல்ல, தெரியல. ஆனா பாதிப்புன்னு அவங்க பத்திரிகையில செய்தி வந்திருக்கு, அவங்களுக்கு வினாக்கள் லேட்டா வந்ததுன்னு வெளியில வந்து சொல்றாங்க, எல்லாம் நடந்திருக்கு. ஆனா அவங்கலாம் முறைப்படி புகார் கொடுக்கல. அப்போ யார் புகார் கொடுத்தாங்களோ இந்த காம்பன்சேட்டரி மார்க் கொடுக்கிற விதியே இல்ல, அதுல இல்ல, நீட்ல இல்ல. அப்ப எங்க முடிவெடுத்த? அப்ப யாரை பாதுகாக்கிறதுக்கு, யார் பாதிக்கப்பட்டாங்க காம்பன்சேஷன் கொடுத்த? இதுக்கு முன்னாடி ஆண்டு கொடுக்கல, இதுக்கு பின்னாடி ஆண்டு கொடுக்கல, குறிப்பிட்ட ஆண்டுல மட்டும் அது கொடுத்திருக்கிற எப்படின்ற சிக்கல் வருது. இது வழக்கு போகுது. வழக்கு போன உடனே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சார்பாக பிரமாண பத்திரம் போடுறாங்க, நாங்க கொடுத்த மார்க்கை வாபஸ் வாங்கிட்டோம். இவங்களா மார்க் கொடுப்பாங்களாம், இவங்களா. அப்போ ஏண்டா ஏன் வந்து நீ தாமதமா கொடுத்த அப்படின்னு கேட்கணும்ல. 5 ஆண்டு 6 ஆண்டா நடத்திக்கிட்டு இருக்கிற, இந்த அனுபவம் இருக்கு உனக்கு, அப்புறம் எப்படி வினாத்தாள் வந்து தாமதமா போகும் அப்படி அந்த கேள்வி எழல. சரி, விழாத்தாள் தாமதமா போனதற்கு ஒரு மதிப்பெண் கொடுக்குறேன்னு சொல்றிய, கிரேஸ் மார்க்னு சொல்றிய, இழப்பீட்டுக்கான மதிப்பு, அது எந்த இடத்துல முடிவு பண்ண? யார் உனக்கு அந்த அதிகாரம் கொடுத்தாங்க? எந்த விதியின் கீழே கொடுத்த? கேள்வியே எழுப்பல. அப்போ இங்க குற்றவாளி யாரு? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. குற்றவாளி ரெமிடி என்ன சொல்றான்? நான் திரும்ப பெற்றுறேன். திரும்ப பெற்றுட்டு இந்த மாணவர்கள் வேண்டுமென்றால் இன்னொரு நீட் எழுதலாம். அப்ப தண்டனை யாருக்கு? மாணவர்களுக்கு. அப்ப இன்னொரு நீட் எழுதுனா இதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் இருக்குமா? அப்ப இதே மதிப்பெண் வருமா? தெரியாது. அதுல சில பேர் எழுதாம விட்டாங்க, எழுதல, இன்னொரு நீட் எழுத. ஆக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி விதவிதமாக குற்றங்களை செய்யும். இப்போ பேப்பர் லீக் பண்ணதெல்லாம் யாரு? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி யாரை கூப்பிட்டு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண சொன்னாங்களோ, கேள்வித்தாள் தயார் பண்ண சொன்னாங்களோ, யாரை கூப்பிட்டு இந்த கேள்வித்தாளை இன்னொரு மொழியில மொழிபெயர்த்து கொடுக்க சொன்னாங்களோ, அவங்க தான் லீக் பண்ணியிருக்காங்க. அப்ப டைரக்டா லீக் பண்ணது யாரு? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு நேரடி சூப்பர்வைசர் யாரு? ஒன்றிய கல்வி அமைச்சகம். அப்ப கல்வி அமைச்சர், கல்வி அமைச்சகம் இது செய்தான். நீட் என்பது 25 லட்சம் மாணவர்களை, 25 லட்சம் குடும்பம் சம்பந்தப்பட்டதாச்சு. 2 முறை 3 முறைன்னு மீண்டும் மீண்டும் இதுல ஒரு 5-6 லட்சம் மாணவர்கள் எழுதிட்டு இருக்காங்களே. இப்ப எவ்வளவு பெரிய பணம் ஒவ்வொரு குடும்பம் இழந்திருக்கும். இதை பற்றி எல்லாம் பிரதமர் என்ன செய்யல, கவலைப்படல. அதனாலதான் இவங்க என்ன கேட்டாங்க, திரு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய முன்வரலன்னா பிரதமர் ராஜினாமா செய்யணும். ஏன்னா தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு, நான் மாத்திரமா தப்பு செஞ்சேன், நான் ஏன் ராஜினாமா செய்யணும்ன்றாரு. அப்ப நீ மாத்திரம் தப்பு பண்ணல, உன் தலைவரும் சேர்த்து தான் தப்பு பண்ணியிருக்காரு, நரேந்திர மோடி ராஜினாமா செய்ய சொல்லு. இந்த இடத்துல அவங்க என்ன செய்ய நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இவ்வளவு தவறு செய்யும் போது கூட நீட்டை ஒழிப்பதற்கு பதிலாக ஃபேர் நீட் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த ஃபேர் நீட் சொல்றதுக்கு காரணமே என்னன்னு கேட்டா, தனியார் முதலாளிகள் இப்ப நீட் இல்லாம போயிருச்சுன்னு சொன்னா, இப்ப நீட்ல 720 மார்க் ஹையஸ்ட் மார்க். இந்த 720 மார்க்ல அந்த 720 715 700 அப்படின்னு வரும்போது கவர்மெண்ட்ல கிளியர் ஆயிருது. 650 மார்க்குக்கு மேல இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க என்ன ஆகுதுன்னா கவர்மெண்ட்டுக்கு போக முடியாது. அப்போ அவங்க ரிப்பீட்டர்னு போயிடுறாங்க. ஏன்னா 1 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியாது, ரிப்பீட்டர்னு போயிடுறாங்க. அப்ப யாரு பிரைவேட்டுக்கு வர முடியும்னு கேட்டா, பணம் வச்சிருக்கிறவன். அப்போ யார் அந்த கவுன்சிலிங்க்கு விண்ணப்பிக்கிறதே, பிரைவேட் கவுன்சிலிங்க்கு விண்ணப்பிக்கிறதே யாருன்னு கேட்டா, அதிகமான மதிப்பெண் எடுத்தவன் வெளியில போயிட்டான், குறைவான மதிப்பெண் எடுத்தவன் தான் இந்த கவுன்சிலிங்குள்ளே வர்றான். அவன் தான் இங்க வந்து தனியார் இதுல சேர்றான். இங்க இந்த தனியார் என்ன ஆயிடுதுன்னு கேட்டா, இப்ப அவனை பார்த்து, ஏண்டா 650 மார்க் வாங்கினவன் நீட்ல இருக்கிறான், நீ எப்படா 250 மார்க் வாங்கினவனை சேர்த்தேன்னு கேட்டா, எனக்கு சம்பந்தம் இல்லை சார், கவுன்சிலிங்ல போய் கேளுங்கன்னுவான். அப்ப நீங்க யாரை காப்பாத்திருக்கிறீங்க? தனியார் நிர்வாகத்தை காப்பாத்திருக்கீங்க. இந்த நீட்ன்றது மிகப்பெரிய ஊழலுங்க, ஒரு மிகப்பெரிய மோசடி, மிகப்பெரிய ஊழல். இந்த ஊழலை செய்வது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தனியார்கள் ஊழலில் மாட்டாமல் இருப்பதற்காக வருடா வருடம் 25 லட்சம் குடும்பங்கள் சிக்கல்ல சிக்கி தவிக்கிறாங்க. அதான் இப்போ நீங்கள் நீண்ட பட்டியலை ஒன்றா சொல்லும்போது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று முறைகேடு, இன்னொன்று ஃபேவரட்டிசம். யார் இவங்களை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பண்ணுறாங்க. மார்க்கை கொடுக்கறது, வித்ட்ரா பண்ணுறது, மாணவர்களை கிட்டத்தட்ட ஒரு உளவியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கி இந்த என்டிஏ பண்ணுறாங்க. இப்போ போராடக்கூடிய மாணவர்கள் முன்வைக்கிற ஒரு கோரிக்கை என்னவா இருக்குன்னா, உயிரிழந்த மாணவர்கள் ஏராளமாக இந்த ஃபியரில், அச்சத்தில் அப்பீர் ஆகி ஃபெயில் ஆகி அல்லது மறுதேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு, அந்த குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். இந்த கோரிக்கை மேலெழுந்த வாரியான கோரிக்கை தானே. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அடுத்தடுத்த மாணவர்களுக்கு அடுத்தடுத்த ஆண்டுகள் நடந்து கொண்டே இருக்கும். அப்போ நடந்ததுன்னா நீங்கள் 1 கோடி ரூபா கொடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை மட்டும் முன்வைக்கிறதன் மூலமாக இந்த முறைகேடுகளை
தடுத்துட முடியுமாங்க ஒரு கேள்வி எழுது. அதாவது ஏற்கனவே இழந்த மாணவர்கள் அந்த குடும்பத்திற்கான இழப்பீடு, அந்த குடும்பத்திற்கு எந்த இழப்பீடும் அரசுகள் செய்யலை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இழப்பீடை அரசு குற்றவாளி இந்த இடத்துல. அப்போ குற்றவாளியான அரசு அந்த இழந்தவர்களுக்கு கொடுக்கணுன்றது என்பது வேற. ஆனால் இது 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 இந்த சிக்கலுக்கு தீர்வாக அமையப்போவது கிடையாது. இந்த சிக்கலுக்கு ஒரே தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, மேல்நிலை பள்ளிக்கல்வி மதிப்பெண், அந்த மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை என்பதுதான் தீர்வாக இருக்க முடியும். பேன் நீட்டை ஒழிப்பது என்பதுதான். ஏன்னா அது ரொம்ப தெளிவாக தனியார் மருத்துவ கல்வி நிறுவனங்களை காப்பாற்றுவதற்கு மட்டுமே நீட்டு செயல்படுது. அதற்கு மட்டும்தான் நீட்டு பாதுகாப்பு. அதை தவிர எந்த வகையிலும் மாணவர்களுக்கு அது பயன்பட போகுது. கல்வித்தரத்தையும் இங்க ஒரு சாதாரண ஒரு விஷயங்க, +2 மார்க்கை வைத்து எம்பிபிஎஸ் சேர்க்கும் பொழுது அது SCA, SC, MBC, BCன்னு எந்த ரிசர்வ்டு கேட்டகரி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட் கூட ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இயற்பியல், வேதியியல், உயிரியல் 3 பாடத்திலையும் 80% ஒவ்வொரு பாடத்திலையும் குறையாம மதிப்பெண் எடுத்து, ஒவ்வொரு பாடத்திலையும். அப்பதான் அவன் கவுன்சிலிங்க வர முடியும். ஆனா நீட்டில் அப்படி கிடையாதுங்க. நீட்டில் தகுதி மதிப்பெண் பெறணும்னா 3 பாடத்தில் ஏதாவது ஒரு பாடத்தை கான்சன்ட்ரேட் பண்ணா போறோம். 60 கேள்வி 4 மதிப்பெண், 60 × 4 240. எனக்கு 240 மார்க் வந்தா போறோம்னா ஒரே ஒரு பாடத்துல. அந்த மாதிரி நடந்திருக்கு. அன்னைக்கு இருந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டர் அன்னைக்கு இருந்த திரு ரமேஷ் பொக்ரியால் கிட்ட இந்த கேள்வியை கேட்டாங்க. ஏன் சார் ஒரு சப்ஜெக்ட்ல 0 மார்க் வாங்கி இருக்கிறவன் நீட் மூலமா எம்பிபிஎஸ் சேர்ந்திருக்கானே, என்ன சார் மெரிட்னு கேட்கும் பொழுது அதிர்ச்சி தர்ற மாதிரி அவர் பதில் சொல்றாரு, அதனால தான் நாங்கள் எக்ஸிட் வச்சிருக்கோம்ட்டு. என்எம்சி ஆக்டினுடைய செக்ஷன் 15 என்ன சொல்லுதுன்னா, 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸிட் எக்ஸாம் நடத்துவாங்களாம். அது இன்னும் நடைமுறைக்கு வரல. வரும்போது அந்த சிக்கல் வரப்போகுது. அதுக்கு இன்னும் உண்டான அரசு விதிகள் அறிவிக்கல. ஆக நீட் மூலமாக தரமற்றவர்கள் உள்ளே வருவார்கள் என்பது அன்றைக்கே திரு ரமேஷ் பொக்ரியால் ஒத்துக்கிட்டார். எனவே நீட் என்பதே தனியார்களை காப்பாற்றுவதற்கான தவிர மருத்துவ தரத்தை உறுதி செய்வதற்கோ அல்லது ஆர்வமிக்கவர்கள் +2 முடிச்சுட்டு நேரா வர்றான் பாருங்க, அவன் ஃப்ரெஷ்ஷா இருப்பான், பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், யூத் இருக்கும், அவனோட இளமை, இது எல்லாமே கற்பதற்கான நெக்ஸ்ட் ஒரு கனவோட என் கிராமத்திற்கு என் மக்களுக்கு வைத்தியம் பார்க்கணுன்ற கனவோடு வருவான். எனவே மேல்நிலை பள்ளிக்கல்வி மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கைத்தான் இன்றைக்கு இந்தியா முழுக்க மாணவர்கள் நடத்தக்கூடிய போராட்டம் என்பது நீட்டை ஒழிப்பது, நீட்டை ரத்து செய் என்பதுதான் ஒரே முழக்கமே தவிர இந்த முழக்கத்தில் மாணவர்களுக்கு எந்த விதமான தடுமாற்றம் இல்லை. இதில் இந்த விஷயத்தில் தோல்வியடைந்திருக்கிற ஒன்றிய அரசு இப்போ நீட்டை பற்றி பேசும்போதே இப்போ தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கிற மற்றொரு கத்தி VBSA 2025. இப்போ அது நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போயிருக்கு. இதற்குள் இருக்கிற அரசியலும் பாஜகவுடைய அரசியல் நோக்கத்தையும் நாம் இணைச்சி பேச வேண்டியிருக்கு. ஓவராலாக நீட்டுக்குள்ளே எவ்வளவு குளறுபடிகளை, எவ்வளவு தன்னுடைய அரசியலை ஒழிச்சு வச்சுருக்கிறாங்க. அது ப்ரோ கார்பரேட்டைசேஷன், கமர்ஷியலைசேஷன் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், அதான் நீட். அப்படின்னா ஓவராலாக கொண்டு வந்திருக்கிற VBSA 2025 நோக்கம் என்ன? அதையும் இணைச்சு பேசுறது கண்டிப்பாக இந்த போராட்டத்தில் மையமாக இருக்கு இல்லையா? மிக மையமான போராட்டமாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் மத்திய பிரதேஷ் மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், கல்வி நிலைக்குழு, நாடாளுமன்ற நிலைக்குழுனுடைய தலைவராக இருந்த திக்விஜய் சிங் சொல்கிறாரு, இந்த மசோதா நிறைவேறினால், சட்டமாகிவிட்டால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாநில அரசு நடத்தும் கல்லூரிகள் எல்லாம் மூடப்படும்ன்றார். சொல்றது யாரு? காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஒருத்தர் சொல்றாரு. கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது, மாணவர் கிடையாது, ஏற்கனவே ஒரு முதலமைச்சராக இருந்தவர் சொல்றாருன்னா, அப்போ எந்த அளவுக்கு ஒரு பெரும் ஆபத்தை நோக்கி இந்தியா போயிட்டுருக்கு என்பதற்கு மிக முக்கியமாக நாம் பார்க்கறதுக்காக நான் அந்த உதாரணத்தை சொன்னேன். இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை. நீங்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள் உண்மைக்கு புறம்பாக பேசுகிறார், இல்லை வெளிப்படையாக சொல்லணும்னா பொய் பேசுகிறார் அப்படின்றதுக்கு இந்த விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் மசோதாவை தவிர வேறு எதுவும் சிறந்த உதாரணம் எனக்கு தெரியலை. எனக்கு இந்த கேஸ் லைட்டுன்ற உளவியல், அதாவது மனிதனை தன் மீது இருக்கிற நம்பிக்கை இழக்கச் செய்து அவனை ஆதரவற்ற நிலையில் வைத்து யார் தாக்குதலை நடத்துகிறாரோ அவரையே அவன் நம்புவான். அப்படி செய்கிற அந்த கேஸ்லைட் உளவியலுக்கு மிகச்சிறந்த ஆவணம் ஏதாவது இருக்கான்னு என்ன கேட்டால் அதுதான் தேசிய கல்விக் கொள்கை 2020. இப்போ இந்த VBSA மசோதா என்பது திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய பொய்யை ரொம்ப சாமர்த்தியமாக சொல்லிட்டு இருக்காரு
விக்சித்ன்ற வார்த்தைக்கு பேர் வந்து டெவலப்ட் இந்தியா. அப்போ வளர்ந்து விட்ட இந்தியா. 2047 வளர்ந்து விட்ட இந்தியாவுக்கான சிக்ஷா அதிஷ்டான், கல்வி ஆணையம், அதுதான் அந்த பேர். இப்போ நீங்கள் வளர்ந்து விட்ட இந்தியான்றத ஒரு முழக்கமாக சொன்னீங்கன்னா நான் எதுவும் கேட்க முடியாது. ஆமாம், எல்லோருக்கும் அந்த ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். கொள்கையில் சொல்லியிருந்தா கூட கொள்கை இருக்கிறது நல்லது தானே, எல்லோருக்கும் அந்த கொள்கை இருக்கும்ல, இந்தியா வளரணும் தான் எல்லாரும் நினைக்கணும்னு சொல்லி. ஆனால் சட்டத்தில் எழுதியிருக்கீங்க. சட்டத்தில் எழுதுனா என்ன நடக்கணும்னு கேட்டால், இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு 41 படி கல்வியை உரிமையாக கொடுக்கணும். அரசமைப்பு சட்டத்தின் கூறு 41 என்ன சொல்றேன்னா, இந்தியா வளர்கிறது என்று சொன்னால் கல்வியை உரிமையாக கொடு. அப்போ ஒன்று விஸ்கிட் பாரத் என்பது பொய், விஸ்கிட் பாரத் என்பது உண்மை. 2047 இந்தியா வளர்ந்துவிடும் என்பது உண்மை என்று சொன்னால் கூறு 41 படி கல்வியை உரிமையாக கொடுத்துருக்கணும். ஆனால் இந்த மசோதா கல்வியை உரிமையாக கொடுப்பதை பற்றி பேசலை, நிதி ஒதுக்குவதை பற்றியும் பேசலை. ரெண்டையுமே வந்து இந்த மசோதா வந்து பேசலை. இந்த ரெண்டையும் பேசாமல் இந்த மசோதா என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால், மாநில அரசிடம் இருக்கக்கூடிய ஒழுங்கு மற்றும் உரிமை, ரெகுலேட்டிங் பவர், அது அரசமைப்பு சட்டம் மாநில அரசுக்கு கொடுத்திருக்கிறது. அதை தன்வசம் எடுத்துக்கொள்கிறது. அப்போ தன்வசம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது என்ன செய்யும்னா, சென்னையில் இருந்து உங்களுக்கு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சரபோஜி கல்லூரியில் தொடங்கி அரசு கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள் என்று கோயம்புத்தூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது, எல்லா இடத்துல இருக்குது இல்லைங்களா, சென்னையில் நந்தனத்தில் இருக்குது, வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் காலேஜ், இப்படின்னு இந்த கல்லூரிகள் அனைத்துமே ஒன்றிய அரசு நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள போய், பல்கலைக்கழகங்கள் நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே போய், எந்த கல்லூரியை பல்கலைக்கழகமாக மாற்றுறது, எந்த கல்லூரியை தனியார் கல்லூரியாக மாற்றுறது, இதெல்லாம் யார் முடிவெடுப்பாங்கன்னா ஒன்றிய அரசு முடிவெடுக்கும். ஒட்டுமொத்தமாக மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை நேரடியாக ஒரேடியாக ஒன்றிய பட்டியலில் கொண்டு போய் சென்ட்ரலைசேஷன் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம், அதுதான் இந்த விபிஎஸ்ஐனுடைய நோக்கம். ஆமா, அதாவது பல்கலைக்கழகத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் பட்டியல் 2 வரிசை 32 இருக்கு. கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருந்தால் கூட அது வந்து உயர்கல்வியில தரத்தை தீர்மானித்து ஒருங்கிணைப்பதற்கு மட்டும்தான் ஒன்றிய அரசுக்கு அதிகாரமே தவிர ஒழுங்குபடுத்துதல் அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு இல்லை. அந்த அதிகாரம் மாநில அரசு கிட்டே இருக்கு. மாநில அரசு தான் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்கு, மாநில அரசுகள் தான் கல்லூரிகளை உருவாக்கி நடத்திட்டு இருக்கு. ஆனா இந்த அதிகாரத்தை மொத்தமா அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்துப்பது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. நாடாளுமன்றத்துக்கு உரிமையே இல்லாத ஒரு மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கலாகி கூட்டு நாடாளுமன்ற விவாதத்தில் இருக்கு. எனவே அந்த மசோதா, அந்த கூட்டு நாடாளுமன்ற குழு இந்த குறைபாட்டை சுட்டிக்காட்டி இதை திரும்ப பெற பரிந்துரைக்கணும். அதுதான் இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கிற போராட்டம். அதையும் மீறி மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு அந்த மசோதா வந்தால், இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு நாடாளுமன்றத்துக்கு உரிமை இல்லை என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் எடுத்து சொல்லி அந்த மசோதாவை திரும்ப பெற வைக்கணும். இது சட்டப்படி செய்ய வேண்டியது. இந்த மசோதாக்குள்ளே இருக்கக்கூடிய பெரும் சிக்கல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டைசேஷன் கமிட்டின்னு தான் பாடத்திட்டத்தில் என்ன இருக்கும்ன்றது தீர்மானிக்கும். அதன்படி நீங்க பாடத்திட்டம் இருந்தால் தான் அக்ரெடிஷன் கொடுப்பான். இல்லைன்னா அக்ரெடிஷனை அவன் வித்ரா பண்ணிப்பான். அக்ரெடிஷனை வித்ரா பண்ணிக்கிட்டா உங்க டிகிரி செல்லாது. அந்நிய பல்கலைக்கழகங்களுக்கு இங்க வந்து அனுமதி கொடுப்பாங்க. யார் கொடுப்பாங்கன்னா ஒன்றிய அரசு கொடுக்கும், மாநில அரசை கேட்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அப்போ அந்நிய பல்கலைக்கழகத்தோட நம்ம உள்நாட்டு பல்கலைக்கழகங்கள் நிதி இல்லாத காரணத்தால் என்ன செய்ய முடியாதுன்னா போட்டி போட முடியாது. அந்த விளம்பரத்துக்கு சமமாக இவங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்திய நாட்டு பல்கலைக்கழகம் வலுவாக இருக்கிற அரசு பல்கலைக்கழகங்கள் வலுவிழக்கும். அப்போ ஒட்டுமொத்த கல்வியை யார்கிட்ட போற அபாயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா தனியார் கிட்ட. இதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆணையம் அமைச்சிட்டாங்கல்ல, இந்த ஆணையத்திற்கு கொள்கை வழிகாட்டுதலும் நிர்வாக வழிகாட்டுதலும் ரெண்டுமே யார் கொடுப்பாங்கன்னா ஒன்றிய அரசு கொடுக்குமா. இப்போ ஒன்றிய அரசு கொடுப்பதற்கு மாறாக இவங்க ஏதாவது முடிவு பண்ணிட்டா ஒன்றிய அரசு முடிவு தான் செல்லுமா, இவங்க போடுற உத்தரவு செல்லாதான். அப்புறம் எதுக்கு ஒரு ஆணையம்? அதையும் தாண்டி அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஆணையமோ இந்த ஆணையத்திற்கு கீழே இருக்கிற 3 மன்றங்களோ 3 கவுன்சில்ஸோ எப்பொழுது வேண்டுமானால் ஒன்றிய அரசு சூப்பர் சீட் பண்ணலாமா, அதை கலைத்திட்டு அவங்க ஆளை போட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நேரடியாக ஒன்றிய அரசு. அப்போ ஒன்றிய அரசுன்னு சொல்லும் போது என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, அன்றைய தேதியில் ஆட்சியில் இருப்பவர்களுடைய தத்துவம் என்னவோ அந்த தத்துவத்தின் படிதான் இனி கல்வி. அதான் இதை வந்து இந்த இவ்வளோ முக்கியமான விஷயத்த நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு என்ன ரீகலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட மோடி முதல்வராக குஜராத்தில் முதல் முறை வருகிற போது பாடத்திட்டங்களை ரீஷேப் பண்ணுறதுக்கு, அதோடைய கண்டென்ட்டை ரீடிசைன் பண்ணுறதுக்கு தீனாநாத் பத்ரா அப்படிங்கிற ஒரு கேடர் அப்பாயிண்ட் பண்ணி கிட்டத்தட்ட சாஃப்ரனைசேஷன், காவியமயமாக்கப்பட்ட அந்த முயற்சியில் வெற்றி பெற்றாங்க. இன்றைக்கு வரைக்கும் அது மோடி அல்லது குஜராத்தில் பாஜக மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவதற்கான ஒரு காரணங்களில் ஒன்றாக, அது மட்டுமே காரணம் சொல்ல முடியலனாலும் காரணங்களில் ஒன்றாக
கல்வியில் காவிமயம், அது தீனாநாத் பத்ரா மூலமாக மேற்கொள்ள முயற்சி தான். அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக தான் இந்த முயற்சியை பண்ணுறாங்க அப்படின்னு இந்த விபிஎஸ்ஏ 2025 அப்படி புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் உடைய தத்துவம் என்ன? 2047ன்றது ஆர்எஸ்எஸ் வச்சிருக்கக்கூடிய இலக்கு. அப்போ அந்த ஆர்எஸ்எஸ் வைத்திருக்கக்கூடிய அந்த இலக்கு நிறைவேறும் பொழுது உங்களுக்கு வந்து சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட பண்பாடு தான் இந்தியாவின் பண்பாடு என்கின்ற ஒரு ஒற்றை பண்பாட்டு தேசத்தை கட்டமைப்பதற்கான ஒரு சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சியினுடைய ஒரு பகுதி தான் உங்களுக்கு விஸ்கித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான். சட்ட வடிவம் ஒரு பகுதி என்பது கூட இல்லை, அந்த சூழ்ச்சிக்கான சட்ட வடிவம் தான் விஸ்கித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் என்று புரிந்தோம். அதான் இப்போ வந்து நிறைவாக என்னுடைய கேள்வி என்னென்னா, ஒரு சமூகத்தினுடைய சிந்தனைகளை தன்மையப்படுத்துகிற போது தான் அந்த சமூகத்தை மேலாதிக்கத்தில் கொண்டு வர முடியும். கிட்டத்தட்ட கிராம்ஷியை தான் சொல்கிறாரு. அது மாதிரி வந்து ஒரு கல்வியில் மாணவருடைய உளவியலை, சமூகத்தின் உளவியலை கட்டுப்படுத்துவதற்கு, கல்வியின் வாயிலாக கட்டுப்படுத்துவதற்கு த்ரூ எஜுகேஷன் ஓவராலாக இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சமூக உளவியலை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஒன்றாகத்தான் இந்த விபிஎஸ்ஏ 2025. நீங்கள் வந்து திக்விஜய் சிங்கை ரெஃபர் பண்ணீங்க. பல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களே டிசென்ட் நோட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நாடாளுமன்ற அந்த ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு போயிருக்கு. இப்போ நீட்டை எதிர்க்கிற மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற போது, அதே போல் இந்த விபிஎஸ்ஏவுக்கான மிகப்பெரிய போராட்டங்கள் நாடு முழுக்க விவாதிக்கப்படணும், நடக்கணும். இதோ மாணவர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கல்வி வளாகங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லாமல் இது ஒரு சோஷியல் இஷ்யூ, இட்ஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ, அரசியல் பிரச்சனை என்கிற முறையில், இந்தியாவின் எதிர்காலத்திற்கான பிரச்சனை என்கிற முறையில் இது ஒரு பொது சமூகம் எப்படி புரிந்து கொள்ளணும், பொது சமூகம் எப்படி எதிர்வினையாற்றணும், அரசியலை கடந்து அரசியல் இயங்கக்கூடிய அரசியல் கட்சிகள், ஜனநாயக அமைப்புகள் இதை எப்படி மக்களிடத்தில் எடுத்துச் செல்லணும், இதற்கான எதிர்கால முயற்சிகள், முன்னெடுப்புகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய நிறைவான பார்வை. இந்தியா முழுக்க மாணவர்கள் வந்து இந்த விபிஎஸ்ஏ பில்லை எதிர்த்து கடுமையான போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்திய பல்கலைக்கழகங்கள், எல்லா பல்கலைக்கழகத்துமே மாணவர்கள் வந்து இதை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆசிரியர் பெருமக்களும் இதை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் வந்து வீரியத்தோடு கல்லூரி வளாகத்திற்குள்ள டெல்லியை கடந்து மற்ற இடங்களில் இன்னும் வந்து நடக்கலை. பெற்றோர்களுக்கு பெரும்பகுதி இது தெரியலை. பெற்றோர்களையும் கடந்து பள்ளியில் படிக்கிற மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு இந்த சிக்கல் தெரியல. எனவே தொழிற்சங்கங்கள், பெற்றோர் அமைப்புகள், வர்க்கங்களாக இருக்கக்கூடிய பல்வேறு வர்க்க அமைப்புகளும், மக்களிடம் செயல்படக்கூடிய அமைப்புகளும், அது பெண்கள் அமைப்பாக இருக்கலாம், வாலிபர்கள் அமைப்பாக இருக்கலாம், எழுத்தாளர்களாக இருக்கலாம், பண்பாட்டு ஊழியர்களாக இருக்கலாம், திரைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், இவங்க அத்துணை பேருமே ஒன்றாக சேர்ந்து நம்முடைய பல்கலைக்கழகங்கள் காணாமல் போகுது அப்படின்றத நாம் வந்து புரிந்து கொள்ள. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் நாளைக்கு காணாமல் போகுது. சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் காணாமல் போகிறது. அது கட்டடமாக இருக்கும். உரிமையாளராக வேண்டுமானால் மாநில அரசு இருக்கலாம். ஆனால் அதற்குள்ளே இருக்கிற எந்த செயல்பாடும் மாநில அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கவே இருக்காது. அது அத்துணையுமே வந்து ஒன்றிய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும். அரசு நிதி கொடுக்காது அப்படின்னு சொல்லும் பொழுது நம் பிள்ளைகளுடைய, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய உயர்கல்வி என்பது சாத்தியப்படாது. ஏனென்றால் தனியார் கல்வி நிறுவனங்களில் இன்றைக்கு 1 லட்சத்திலிருந்து 3 லட்சம் கட்டாமல் ஓராண்டை கடக்க முடியாது. ஒரு பட்டப்படிப்பு 3 ஆண்டு முடிக்கணும்னா 5 லட்சத்திலிருந்து 15 லட்சம் என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு தேர்தல் இருக்குது. இது எல்லாராலும் முடியுமா? குறிப்பாக பெண் பிள்ளைகளால் முடியுமா? இப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் உயர்கல்வியில் பெண்களுக்கு வந்து பல்வேறு வகையான உரிமைகளை கொடுத்துருக்காங்க. கட்டணம் இல்லாமல் படிக்கும், இதுதான் வாய்ப்பு கொடுத்துருக்கு. உங்களுக்கு பட்டியலினத்து, பழங்குடி, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, சீர்மரபினர் என்று ஒவ்வொரு பிரிவினருக்கும் இது அனைத்தும் கடந்து ஏழைகளாக இருப்பவர்கள் கூட உயர்கல்வியை படிக்கிற வாய்ப்பை கொடுக்கக்கூடிய வகையில் அரசு கல்லூரிகளில் மிக 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 குறைந்த கட்டணம் என்கின்ற வகையிலையும், அதையும் கடந்து அவர்களுக்கு உண்டான ஸ்காலர்ஷிப், மற்ற விஷயங்கள், ஊக்கத்தொகை எல்லாமே கொடுக்குறாங்க. இது எதுவுமே இல்லாமல் போகுதுன்னா அடுத்த தலைமுறை எப்படி படிக்கும்? எனவே இது ஒரு, நீங்க சொன்னதை போல இது ஒரு சமூக பிரச்சனை. திண்ணை பிரச்சாரமாக, திண்ணை கலந்துரையாடலாக கிராமந்தோறும் நாம் கூடக்கூடிய இடம், அது மெஸ்ஸா இருக்கலாம், உணவு சாப்பிட்ற இடமா இருக்கலாம், நம்ம திரையரங்குகளாக இருக்கலாம், திருமண வீடுகளாக இருக்கலாம், ஒவ்வொரு இடத்திலையும் இந்த விஸ்கித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் என்கின்ற இந்த உயர்கல்வியை சிதைக்கின்ற இந்த மசோதா குறித்த விவாதம் நடக்க வேண்டும். இந்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெறுவதற்கான வலுவான போராட்டத்தை இன்று மாணவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். அது மக்கள் போராட்டமாக மாற வேண்டும். இந்த நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிற இந்த மாணவருடைய எழுச்சி, அந்த போராட்டத்துடைய பின்னணியில் இந்த பேன், நீட், அதே போல் என்டிஏ, அதில் நடக்கக்கூடிய முறைகேடுகள், விபிஎஸ்ஏ 2025, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாஜகவினுடைய ஒரு மதவெறி அரசியல்,
மறைக்கப்பட்டிருக்கிற திரைமறை உண்மைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கி மக்களுக்கு எளிதாக புரியக்கூடிய வகையில் ரொம்ப காத்திரமான உரையாடலை உதாரணங்களோடு மக்களுக்கு நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். அடுத்தடுத்து சந்திப்போம். நன்றி. நன்றி.